பொண்ணு. ரூபினா எந்திரி, ஃபஜர் தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு. தூங்கு தூங்கு, ஃபஜருக்கு நிறைய டைம் இருக்கு. போங்கம்மா, ஃபஜருக்கு நிறைய டைம் இருக்கு, நான் அப்புறமா எழுந்திரிச்சுக்கிறேன். அப்படிதான், தூங்கு தூங்கு, ஃபஜருக்கு எழுஞ்சிக்கவே எழுஞ்சிக்காத. நான் உனக்கு கை கால்லாம் அமுக்கி விடுறேன், போர்வையெல்லாம் பொத்தி விடுறேன், விசிறி எல்லாம் விசிறி விடுறேன். தூங்கு தூங்கு, ஃபஜருக்கு எழுஞ்சிக்கவே எழுஞ்சிக்காத. ரூபினா, ஃபஜர் நேரமே முடிஞ்சிருச்சு, இன்னும் எவ்வளவு நேரம் தான் தூங்குற? சீக்கிரம் எந்திரி. அல்லா, ஃபஜர் தொழ வேண்டிய டைமே முடிஞ்சிருச்சு. தூங்கும்போது டைம் போறதே தெரிய மாட்டேது. அம்மா சொல்லும் போதே தொழுதுருக்கலாம் போல. நான் இன்னைக்கு ஃபஜரை தொழுகை விடாமல் செய்து விட்டேன். ஃபஜரை தொழுதால் அன்றைய நாள் உடைய பொறுப்பை அல்லாஹ் அவளை ஏற்றுக்கொண்டிருப்பான். ஆனால் இவளுக்கு அல்லாஹுடைய பொறுப்பை ஏற்காமல் செய்துவிட்டேன். ஃபஜர் தொழுகைதான் அந்த நாளில் முதல் வெற்றி, ஃபஜர் தொழுகைதான் அந்த நாளில் முதல் அமல். அந்த நாளில் எந்த வெற்றியும் கிடைக்காமல் நான் செய்துவிட்டேன். ஃபஜரை தவறி விடுவது இந்த உலக பாக்கியங்களில் அனைத்தே உயர்ந்து விடுவதற்கு நான் தான் காரணம். மாபெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டேன். காட்சி 2. ரீமா, கிளம்புமா, மதரசாக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம மதரசாக்கு போகாம இருந்தா எப்படி இருக்கும்? ஆனா அம்மாவுக்கு தெரிஞ்சா விட மாட்டாங்களே. நீ உங்க அம்மாட்ட மதரசாக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு, மதரசாக்கு பக்கத்துல தானே பார்க் இருக்கு, அங்க போய் ஜாலியா விளையாண்டுட்டு மதரசா வீட்டுக்கு அப்புறம் வந்தா உங்க அம்மாக்கு என்ன தெரியவா போகுது? சரி, அம்மாட்ட போய் சொல்லிட்டே போயிடலாம். அம்மா, மதரசாக்கு போயிட்டு வரேன்மா. பார்த்து போயிட்டு வாமா. நான் இப்படி எளிதாக போய் பேச வச்சுட்டேனே, எனக்கு இவ்வளவு திறமையா? நான் இவள் பேசிய இந்த பொய்யினால் மலக்குமார்கள் அவளை விட்டு ஒரு மைல் தூரம் போய்விட்டார்கள். அவளுடைய ஈமானும் கருப்பாகி விட்டது. அவள் பெரும் பாவத்தை செய்து விட்டாள். அவள் முனாஃபிக்காகி விட்டாள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. காட்சி 3. குர்ஆன் ஓதியே ரொம்ப நாளாச்சு. இன்ஷா அல்லாஹ் மகரிபுக்கு அப்புறம் குர்ஆன் ஓதணும். சரி, உட்கார்ந்து குர்ஆன் ஓதலாம். உங்க அக்காவை டிவி பார்க்க சொல்லு. இப்ப போய் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கீங்க? மகரிப் தொழுகைக்கு அப்புறம் குர்ஆன் ஓதலாம். இப்ப வாங்க, டிவில சூப்பரான ப்ரோக்ராம் போடுறாங்க, வாங்க போய் பார்க்கலாம். ஆமா இல்ல, மறந்தே போயிட்டு. சரி வா, உட்கார்ந்து பார்க்கலாம். சீக்கிரம் சீக்கிரம் அந்த சேனல் ஆன் பண்ணு. அந்த சீன் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? பாரு பாரு, நல்லா பாரு. பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. ஆமாக்கா, இந்த சீன் ரொம்ப காமெடியா இருக்குதுல்ல? ஆமா ஆமா. அல்லா, என்னாச்சுக்கா? நம்ம 2 பேரும் டிவி பார்த்துக்கிட்டே மகரிப் தொழுகைல குர்ஆனும் ஓதல. ஆமா இல்ல, நானும் மறந்துட்டேன். சரி வாங்கக்கா, இப்ப ஓதலாம். இப்ப எப்படி என்னால ஓத முடியும்? வீட்டுல சமைக்கிற வேலை இருக்கு, வீட்டை பெருக்கணும், துடைக்கணும், இன்னும் எனக்கு நிறைய வேலை இருக்கு. இப்ப எப்படி என்னால குர்ஆன் ஓத முடியும்? அப்ப இன்னைக்கு நம்மளால குர்ஆன் ஓத முடியலையே. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ஜெயிச்சுட்டேன். இன்னைக்கு மட்டும் குர்ஆன் ஓதிந்தா என்னைய வீட்டை விட்டே தோத்திருப்பாங்க. நல்ல வேலை, நான் அதை கூட தடுத்துட்டேன். அவங்க குர்ஆன் ஓதிந்தா அவங்க மனசுக்கு நிம்மதி கிடைச்சிருக்கும், நான் அதை கூட தடுத்தேன். அவங்க குர்ஆன் ஓதிந்தா என்னைய வீட்டை விட்டே தோத்திருப்பாங்க. ஆனா நான் அத கூட செஞ்சுட்டேன். ஆனா அவங்க குர்ஆன் ஓதிந்தா என்னால அவங்கள வழிகெடுத்திருக்க முடியாது. நான் அவங்கள வழிகெடுத்துட்டேன். நான் கஷ்டம் செய்ய வைக்கிறத விட நல்லதை தவிர்க்கிறது ரொம்ப கஷ்டம். நான் அத கூட செஞ்சுட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காட்சி 4. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்சானக்கா. வலைக்கும் சலாம் ரீமா. இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கல்யாணம்ல, ரெடி ஆயிட்டீங்களா? போலாமா? ஆமாப்பா, மறந்தே போயிட்டேன். இது நான் ரெடி ஆயிட்டு வரேன். என்ன நீ இந்த ஸ்கார்ஃபா போட போற? எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாரு. புர்கா பாரு, எவ்வளவு லூஸா இருக்கு. போ எனக்கு கிராண்டான இருக்க காலை எடுத்து போட்டுக்கோ. அப்படியே அங்க லிப்ஸ்டிக் இருக்கும் பாரு, அதையும் எடுத்து போட்டுக்கோ. அப்படியே அங்க அட்டர் இருக்கும் பாரு, அதையும் எடுத்து போட்டுக்கோ. அப்பதான் நீ நடக்கும்போது வாசனையா இருக்கும். போடு, இப்பதான் நீ அழகா இருக்க. என்னக்கா இவ்வளவு மேக்கப்பா? ஆமா ரீமா, இப்படி போட்டாதான் கெத்தா இருக்கும். உன்ன மாதிரி ஸ்கார்ஃப் போட்டா யாரும் பார்க்க மாட்டாங்க.
உன் ஃப்ரெண்டையும் மேக்கப் போட சொல்லு. நீனும் மேக்கப் போட்டுக்கோ, அப்பதான் அழகா இருப்ப, அப்பதான் நம்மள எல்லாரும் பாப்பாங்க. சரிக்கா, நீங்களே போட்டு விடுங்க. இன்னைக்கு நான் ஒருத்தரை நரகவாசி ஆக்கிட்டேன். அவங்களுக்கே தெரியாது இந்த மாதிரி ஆடையிட்டை இட்டா அவங்களே அவங்களுக்கு அலங்காரப்படுத்தி செல்வதால் அவள் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது. அது மட்டுமல்ல, அந்நிய ஆண்கள் மத்தியில் செல்வதால் அவள் விபச்சாரி ஆகிவிட்டாள். அவர்களை நான் வழி தவற செய்து விட்டேன். நான் சாதிச்சிட்டேன். காட்சி 5. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும், உள்ள வரலாமா? வலைக்கும் ஷலாம் ஷாயிதா. வந்து உட்கார். என்ன விஷயமா வந்திருக்க? நான் படிக்கிற மசால பயான், அதான் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நீதான் வரமாட்டேல. இன்ஷா அல்லாஹ் இந்த தடவையாச்சும் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். போகாத பயானுக்கு போய் என்ன பண்ண போற? என்னது பயான்கா? நான் என்ன வீட்டுல சும்மாவா இருக்கேன்? எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ போ, நான் வரல. என்ன இப்படி பேசுற? அல்லாஹுடைய வார்த்தையை கேட்கத்தானே வர சொன்னேன். அந்த சபையில் அல்லாஹுடைய மலக்குமார்கள் சூழ்ந்து இருப்பாங்க. திருக்குர்ஆன், ஹதீஸ், வசனம் இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். போகாத. அங்க போனீங்கன்னா டிவில நாடகம் பாக்குறது, போன் பாக்குறதுலாம் கெட்டு போயிடும். அங்க வந்துமா மட்டும் மார்க்கத்தை கத்துக்கணும்? எங்க வீட்லயே நான் நிறைய மார்க்கத்தை கத்துக்கிட்டேன். அதுவே எனக்கு போதும். நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அங்க போய் தெரிஞ்சுக்கலாம். இப்பதானே சொன்னேன், அல்லாஹுடைய உபதேசத்தை யார் புறக்கணிக்கிறாரோ அவர் மறுமை நாளில் பார்வையற்றவர் போல் எழுப்பப்படுவார். நீ பெரிய சூஃபியா? இதற்கெல்லாமா அல்லாஹ் உனக்கு குற்றம் பிடிக்க போறான்? போடி. பாத்தியா, இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டோம். ஆமா, அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்க விடாம பண்ணிட்டோம். அல்லாஹ் தான் திருமறையில் கூறுகிறான், யார் அல்லாஹ்வின் வசனங்களை புறக்கணிக்கிறார்களோ அவர் கால்நடையை விட கீழானவர்கள் என்று. மேலும் நபி அவர்கள் கூறியுள்ளார்கள், என்னிடம் இருந்து ஒரு செய்தி கிடைத்தாலும் அதனை பிறரிடம் எடுத்துரைப்படுத்துவதற்கு என்னுடைய துஆ இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க. ஆமா, அவங்க பயானுக்கு வந்திருந்தாங்கன்னா நபி அவர்களின் துஆவை பெற்று கொண்டிருப்பாங்க. நல்ல வேலை பண்ணிட்டோம். காட்சி 6. ரீமா, கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வாமா. இருங்கம்மா, இப்பதாம்மா போன்ல கேம் விளையாட ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள கடைக்கு போக சொல்றீங்க? அப்புறமா வரேம்மா. இந்த விளையாட்டு இன்ட்ரெஸ்டா இருக்கும். விளையாடு, நல்லா விளையாடு. இப்ப நீ போனா அந்த கேம்ல அவுட் ஆயிருவேன். இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா விளையாடு. ரீமா, நான் எது சொன்னாலுமே நீ கேட்கவே மாட்டே. ரீமா, என்னை நீ ரொம்ப கோவப்படுத்துற. பாத்தையா, இன்னைக்கு நான் எவ்வளவு பெரிய நஷ்டத்தை செய்ய வச்சுட்டேன். அவளுடைய தாய் பேச்சை கேட்காமல் செய்ய வச்சுட்டேன். அப்புறம் அவங்க அம்மாவாலேயே அவளுக்கு கோபத்தை ஏற்படுத்திட்டேன். கோபமானது சைத்தானாகிய நம்மளுடைய குணம். அதையும் அவங்க அம்மாவிற்கே கோபத்தை ஏற்படுத்திட்டேன். ஒரு கல்லுல 2 மாங்காய் மாதிரி ஒரு பாவம் தான் தன் தாய்க்கு மாறு செய்ய வச்சது. 2வது பாவம் அவங்க அம்மாவிற்கே கோபத்தை ஏற்படுத்திட்டேன். இது ஒரு விஷயம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது ஒரு மிகப்பெரிய பாவம். இதனால் சொர்க்கமே போக முடியாமல் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, பெற்றோருக்கு மாறு செய்வதால் மறுமை நாளில் அல்லாஹ் உங்களை பார்க்க மாட்டான். நம்ம எவ்வளவு பெரிய தண்டனையை வாங்கி கொடுத்துட்டோம்ல, நம்ம சாதிச்சிட்டோம். என்ன சைத்தான்களே, இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? என்ன விஷயம்? அப்படி என்ன ஹராமான விஷயம் செஞ்சிருக்கீங்க? நீங்க சொன்னா நானும் சந்தோஷமா இருக்கணும்ல. சரி, எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களா சொல்லுங்க. நான் 2 பேர்த்த குர்ஆன் ஓதாம செஞ்சுட்டு அரசரே. நன்றாக செஞ்சாய். நீங்க என்ன செஞ்ச? நான் இன்னைக்கு ஒருத்தவர் ஃபஜர் தொழுகை விடாம செய்து விட்ட அரசரே. நல்ல வேலை செஞ்சிருக்க. நீ என்ன செஞ்சிருக்க? நான் இன்னைக்கு ஒருத்தரை பொய் சொல்ல வச்சுட்டேன் அரசரே. சூப்பரா செஞ்சிருக்க. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நாங்க இன்னைக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்க விடாம பண்ணிட்டோம் அரசரே. சிறப்பாக செஞ்சிருக்கீங்க. நீங்க என்ன செஞ்சிருக்க? இன்னைக்கு ஒருத்தரை நரகவாசி ஆக்கிட்டேன் அரசரே. நன்றாக செஞ்சிருக்க. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நாங்க பெற்றோருக்கு அருள் செஞ்ச அரசரே. ஆஹா, இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். எல்லாரையும் விட நீதான் ரொம்ப நல்லா செய்தாய். இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாடகத்தின் நோக்கம். நாடகத்தின் மூலம் சைத்தான் மனிதர்களை எப்படியெல்லாம் வழிகெடுக்கிறான் என்பதை பார்த்தோம். சைத்தான் என்பவன் இப்லீஸின் சந்ததி ஆவான். மனிதர்களில் முன்னும் பின்னுமா மனிதர்களை சிலரை வழிகெடுப்பேன் என்று அல்லாஹ்விடம் சவால் விட்டான். அவன் கூறுகிறான், மனிதர்களின் முன்னும் பின்னுமாக அவர்களுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் அவர்களிடம் வருவேன் என்று. மேலும் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக சைத்தான் மனிதர்களில் இரத்த நாளங்களில் ஓடுவான். அவன் உங்கள் உள்ளங்களில் தவறான எண்ணத்தை போடுவான் என நான் பயப்படுகிறேன் என்று நபி கூறுகிறார்கள். சைத்தான் அல்லாஹ்வின் நினைவை மறக்கச் செய்கிறான். மேலும் தொழுகையில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி தொழுகையை கெடுப்பான். பெற்றோருக்கு மாறு செய்ய வைப்பான். இது பொய் பேச வைப்பான். மனிதர்களிடையே பகைமையை உண்டு செய்வான். இது போன்ற தவறுகளை தவறு என்று நமக்கு தெரியாமலே செய்ய வைப்பான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், இன்னஹு லகும் அதுவும் முபீன். நிச்சயமாக சைத்தான் மனிதர்களின் பகிரங்கமான விரோதி ஆவான். எனவே நாம் அனைவரும் சைத்தானை விரோதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சைத்தான் மனித இனத்தையே நரகத்தில் தள்ள வேண்டும் என உறுதியோடு இருக்கின்றான். ஆனால் யார் இறை நம்பிக்கையுடன் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கின்றார்களோ அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. எனவே நாம் அனைவரும் சைத்தானின் சூழ்ச்சியிலிருந்து பாதுகாத்து இறை நம்பிக்கையாளர்களாக வாழ வைப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.